டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு துறை சார்ந்த கல்வி தகுதி அவசியம் என சீனாவில் சட்டம் இயற்றப்பட்டதைப் போல இந்தியாவிலும் தேவைப்படுகிறதா என ஒட்டஞ்சத்திரம் மக்களிடம் எமது செய்தியாளர் மாயவன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்ப்போம். சைனாவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஒரு செய்தி தகவல் சொல்றாங்கன்னா அது சார்ந்த துறையில கண்டிப்பா கல்வி தகுதி முக்கியம்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் சட்டம் போட்டிருக்குது. இந்த சட்டம் நம்மளுடைய இந்தியாவுக்கும் இது தேவையா? இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த சட்டம் நம்ம இந்தியாவுக்கு வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க கையிலயும் செல்போன் இருக்கு. அதுல சோசியல் மீடியா மட்டும்தான் பாக்குறாங்க. அதுல என்ன விஷயங்கள்னா, சமையல் குறிப்பா இருக்கட்டும், அழகு குறிப்பா இருக்கட்டும், குழந்தை பராமரிப்புக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்கள் எதுவுமே நம்ம யூடியூப் போட்டு பார்த்துட்டு அதைத்தான் நம்ம திருப்பி பண்றோம். ஸோ நம்ம சைனால போட்டிருக்க சட்டம் நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா இன்னைக்கு அதை பத்தி தெரியாதவங்க எல்லா பேருமே ஒரு பிரபலங்கள் சொல்றப்ப அதை நம்ம மக்கள் நம்பி அதை பயன்படுத்தி அதனால பின்னாடி பக்க விளைவுகள் எதுவும் வந்துடக்கூடாது. அதனால இந்த சட்டம் இந்தியாவுக்கு மிக அவசியம். நான் என்னோட கருத்தை சொல்றேன். யூடியூப் இப்ப நிறைய பேர் பார்த்து மருத்துவம் பண்றேன், இந்த குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா காய்ச்சல் வந்தா அதை யூடியூப் பார்த்து சரி பண்றாங்க. ஹோம் ரெமிடிஸ் அப்படி இப்படின்னு நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. இதை படிச்சவங்க இந்த யூடியூப் சேனல் வச்சு கரெக்டா நெறிமுறையோட சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டம் ஒரு சில விஷயத்துல பொருந்தும், ஒரு சில விஷயத்துல பொருந்தாதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்களை நம்ம சோசியல் மீடியால பேசுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த நாலேஜ் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்கணும். அப்பதான் நம்ம அதை பத்தி நம்ம பேச முடியும். சில விஷயங்கள் பொதுவா பேசுறப்போ இதெல்லாம் தேவையில்லையோ அப்படின்னு தோணுது. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு துறை சார்ந்த கல்வி தகுதி அவசியமா என ஒட்டஞ்சத்திர மக்கள் கூறிய கருத்தை பார்த்தோம்.